ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி மொபைல் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஜுவல் பாக்ஸு, பிளாஸ்டிக் மூடிகள், அதாவது ஹார்லிக்ஸ் பாட்டில் மூடிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மூடி, வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய காட்டன் பாக்ஸஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து ரீயூஸ் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறோங்க, அதுவும் ஜீரோ காஸ்ட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். மூடி வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி தான் போடுவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டமில் வந்து ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ளவர் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாட்டம் போர்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அப்துல், மினு சுதர்சன், சசி அருள், அன்னபூரணி, ராணி, விசாலாட்சி, வினி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு இப்போ நம்ம ஒரு லேயர், அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த லேயரை ரிமூவ் பண்ணிடலாம். பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த லேயரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பிளாஸ்டிக் பாட்டிலுடைய கேப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அந்த கேப்ஸை இந்த பாட்டம் போர்ஷனில் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாங்க. க்ளூ அப்ளை பண்ணி எப்பவும் ஒட்டுற மாதிரி நீங்கள் அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க. இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்க் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சோப் பாக்ஸ், அந்த பாக்ஸுக்கு பதிலாக இந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கிறதால சோப்பில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே கீழே ட்ரைன் ஆகி வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே கேப் இருக்கிறதால உங்களுக்கு தண்ணி வந்து நிற்கவே நிற்காதுங்க, ஸ்மெல்லும் வராது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பெரிய பாக்ஸாக எடுத்துருக்கிறதால இந்த ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்க்ரப்பரையும் வச்சுக்கலாம், சோப்பையும் வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. சோப்பில் வந்து தண்ணி நிற்கவே நிற்காது, சொதனும் ஆகாதுங்க சோப்பு. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மொபைல் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொபைல் பாக்ஸ் கூடவே நான் வந்து கட்டப்பையுடைய ஸ்டிக் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டிக்கை 4 துண்டுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே சைஸில் இருக்க மாதிரி 4 துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த ஸ்டிக்ஸை 4 கார்னர்லேயும் ஒட்டி விட போகிறோம். பெரிய சைஸில் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸில் 4 கார்னர்லேயும் ஒவ்வொரு ஸ்டிக்காக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஸ்டிக்குடைய ஒரு எண்டில் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் கூட சேர்த்து ஒட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஸ்டிக்குக்கு மேல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சைஸ் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸை இந்த ஸ்டிக்குக்கு மேலே வந்து நிற்கிற மாதிரி ஒட்டி விட்டுக்கணுங்க. பாருங்கள், 4 ஸ்டிக்கும் இந்த மாதிரி உள்பக்கமாக ஒட்டி விட்டுருங்க பாக்ஸில். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், முடிஞ்சுது. இப்போ நான் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த சின்ன சைஸ் பாக்ஸ் எடுத்து மேலே வந்து அழகாக ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்மளுடைய சூப்பரான 2 லேயர் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் பேங்கிள்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா பவுடர் டப்பாலாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இந்த ஆர்கனைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 லேயர் இருக்கிறதால நிறைய ஐட்டம்ஸை இதில் வச்சு நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி குட்டி சைஸ் இருக்கக்கூடிய ஜுவல் பாக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு மேலே ஒட்டுறதுக்காக நான் வந்து கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரை நான் வந்து நம்ம எடுத்துருக்க அந்த பாக்ஸுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மூடியில் ஒட்டுறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸுடைய கீழே பாட்டமில் ஒட்டுறதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், பிங்க் கலர் பேப்பர். அந்த பேப்பரை இந்த பாக்ஸுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் ஒட்டுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க அந்த பீசஸை அழகாக வந்து ஒட்டி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பேப்பர்ஸை ஃபஸ்ட்டு மூடியில் வந்து ஒட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுடலாங்க. அடுத்தது பிங்க் கலர் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த பேப்பரை அழகாக சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ரிங்கு மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மூடியில் வந்து மேல் பகுதியில்
க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பேப்பர்ஸ்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த ரிங் மாதிரி சொன்னோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனை காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து பழைய கிளாத்தில் இருந்தால் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரிங்கை வந்து அந்த மூடியில் வந்து அழகாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான குட்டியாக இருக்கக்கூடிய குங்குமச்சிமிழ் மாதிரி கிடச்சிருங்க. இதை நான் வந்து குங்குமச்சிமிழ் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம நார்மலாக குங்குமம் வாங்கினா இந்த மாதிரி குங்குமம் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது கீழெல்லாம் சிந்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம அழகாக குட்டியாக வந்து குங்குமச்சிமிழ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அந்த ஜுவல் பாக்ஸை இதுக்குள்ளே கொஞ்சமாக போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெகுலர் யூஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த குட்டி குங்குமச்சிமிழ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காட்டன் பாக்ஸஸ் வந்து உங்கள் வீட்டில் நிறைய இருக்குது, வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அதனுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த லாக்கை வந்து நான் எடுத்து விட்டுட்டு அந்த பாக்ஸுடைய சென்டர் போர்ஷனில் நான் வந்து குட்டியாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த பீஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் மாதிரி கிடைக்கும். அடுத்தது ஒரு கலர் பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே தேவையான அளவுக்கு கட் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய சைட்லேயும் வந்து பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அழகாக அதே மாதிரி அந்த லெட்டர்ஸ்லாம் மறைகிற மாதிரி கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி மேலே வந்து ஒரு பேப்பர் ஒட்டி விட்டோம் இல்லைங்களா, கலர் பேப்பர் ஒட்டி விட்ட பிறகு சென்டரில் நம்ம கட் பண்ண அந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக வந்து கீனி விட்டுட்டு நீங்கள் அந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி 2 சைடும் வந்து உள்பக்கமாக மடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து செட் ஆகிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கர்ச்சிஃப்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்குள்ளே நீங்கள் கர்ச்சிஃப்லாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ரேப்பர் வந்து அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டாங்க. அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடில் மட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த சைடில் மட்டும் நான் பேப்பர் ஒட்டிக்கிட்டேன். மற்ற 2 சைடில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ப்ளூ கலர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் மற்ற 2 சைடு வந்து ஒட்டலை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு நம்மளுடைய ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கர்ச்சிஃபை என்ன தான் மடித்து வச்சாலும் மற்ற கிளாத் கூட சேர்த்து வைக்கும்பொழுது நம்ம அவசரத்துக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நார்மலாக எப்போவும் கர்ச்சிஃபை மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி ஒவ்வொரு கர்ச்சிஃபாக தேவைப்படும் பொழுது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இந்த மாதிரி மடித்து 4 கர்ச்சிஃபையும் ஒன்றா சேர்த்து மடிச்சுக்கலாங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அழகாக ஃபோல்ட் பண்ணி இந்த ஓப்பன் வழியாகவே உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கர்ச்சிஃபாக இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம இதுக்குள்ளே மடித்து வச்சுக்க முடியும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி, அதாவது ஹார்லிக்ஸ் பாட்டிலுடைய மூடியை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். இந்த பாட்டிலுடைய மூடி மட்டும் இருந்தால் போதுங்க. இதில் நிறைய ஐட்டமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி பின்னு, குஷி கிளிப்ஸு, இயர்ரிங்ஸு, ஏர் பின், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஒன்றா போட்டு வச்சுருவோம். எடுக்கும்பொழுது கஜ கஜன்னு இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் தேடி எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு மூடி இருந்தால் போதுங்க. அந்த மூடியில் நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓப்பன் மாதிரி. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு போர்ஷன்லையும் நம்ம ஒவ்வொரு பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. பாருங்கள், நான் வந்து குட்டி குட்டியாக இருக்க அந்த போர்ஷனில் சேஃப்டி பின்னை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்க பாருங்கள், அந்த போர்ஷனில் குஷி கிளிப்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இயர்ரிங்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏர் பின்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைட்லேயே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ஒரு மூடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டமை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு இவ்வளோ நாள் இந்த விஷயம் தெரியாமல் தூக்கி போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் இதுக்கப்புறம் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்பொழுது இந்த மூடியை நீங்கள் என்ன தான் ஷேக் பண்ணாலும் ஒவ்வொரு பொருள் இன்னொரு பொருள் கூட போய் சேரவே சேராது, அப்படியே தான் வச்ச இடத்துல இருக்கும். ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. 0 காஸ்ட்டில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடியில் இந்த மாதிரி
4 ஐட்டம்களை ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல. அந்த மூடியை மட்டும் தான் எடுத்திருக்கேன். அந்த மூடியில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.